நடக்கின்ற நிகழ்விலே வழங்கப்படுகின்ற உதவி ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் உண்மையாக அந்த தேவையை பெற்றுக்கொள்பவர்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதே சமயம் இந்த பிரதேசம் மாத்திரமல்ல, யாழ் மாவட்டத்தில் சரி, ஏனைய பிரதேசங்களில் சரி, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு மக்கள் சம்பந்தப்பட்ட தேவை இருந்தாலும் முதலிலே முகம் கொடுப்பவர்கள் யார்? அதை நாங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் முதலாவது நாங்கள் எங்களுடைய தேவைகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த தேவைகளுக்கு ஏற்ற வகையில நாங்கள் அதுக்குரிய தலைமையை தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்களாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் ஆத்திரமான பணிகளை உங்களுக்காக எங்களுடைய கௌரவ அமைச்சர்கள் நிகழ்த்துவார் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்போ தற்போது நிலையில எங்களுக்கு உடனடியாக வந்து கை கொடுப்பதோ எந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து முன்னுக்கு நிற்பது அமைச்சர்ன்றதை நாங்கள் எந்த வகையில் மறக்கலாம். எத்தனையோ வகையில் எங்களுக்கு அவர்தான் வந்து சில விஷயங்களை நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பில் எடுத்து இப்போ இல்லை அவர் லட்சத்தில் தோன்றால் கூடி அவர் முகம் கொடுக்காமல் எங்களுக்கு இப்போ கூடி அந்த உதவியை அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். அது சமாசத்துக்கும் சமாசம் என்ன இன்றைக்கு இந்த கரையோர மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போகிறதென்றால் கூடி அடுத்த வீட்டை நாங்கள் போகிற இல்லை, அமைச்சர்கிட்ட தான் நாங்கள் போகிறோம். இதை செய்தாங்கோ அதை செய்தாங்கோண்டு ரெண்டாயிரம் கூடி எங்கள் மக்களுக்கு அமைச்சர் தான் என்ன ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் மறக்க இயலாது. சார்